புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரின் குடும்பம் ஒருமையால் வாடி தவித்து வரும் சோகம் குறித்த ஒரு தொகுப்பை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி தொடரும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில்வே நிலையம் அருகே வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் குமார். சென்னை பழவந்தாங்கலில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்த அவர் திருமணத்திற்கு பிறகு கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு நாகம்மா என்ற மனைவியும் மோனிஷா கணேஷ்மணி என்ற பிள்ளைகளும் உள்ளனர். எளிமையான முறையில் குடும்பத்தை நடத்தி வந்த இவர்களுக்கு பேரிடியாய் விழுந்தது புற்றுநோய். குடும்பத் தலைவரான குமாருக்கு தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டதால் அவரது குடும்பமே இடிந்து போனது. கடந்த 3 ஆண்டுகளாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த குமார் படுத்த படுக்கையாகவே உள்ளார். அவருக்கு தற்போது பால் மட்டுமே ஆகாரமாக வழங்கப்படுகிறது. அதுவும் தொண்டையில் போடப்பட்டுள்ள பிளாஸ்டிக் டியூப் வழியாக மட்டுமே கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது குடும்பத்தில் யாருக்கும் எந்தவித வருமானமும் இல்லாத சூழலில் பால் பாக்கெட் வாங்குவதற்கு கூட அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்கும் சூழலில் உள்ளனர் குமாரின் குடும்பத்தினர். இந்த நிலையில் குமார் இன்னும் 3 மாதங்கள் உயிரோடு இருப்பதே பெரிய விஷயம் என கூறியதால் குடும்பத்தினர் கடும் சோகத்தில் உள்ளனர். இதற்கிடையில் வருமானம் இல்லாமல் வீட்டிற்கு வாடகை கொடுக்காமல் இருந்த நிலையில் வீட்டை காலி செய்யும்படி கூறிவிட்டதாக வேதனையுடன் கூறுகிறார் குமாரின் மனைவி நாகம்மா. காட்டுக்குள தெருவில் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு ஆட்டோ டிரைவர். அவர் 3 வருஷமாக கேன்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் அவர் இட்டுட்டு போகிறது கூட எனக்கு வருமானம் இல்லாமனால எங்கெங்கே கடை வாங்கி என்னால் முடிஞ்ச வரையும் அவரை பார்த்தேன். இப்போ லாஸ்ட்டு கண்டிஷன் சொல்லி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சி விட்டாங்க. எங்களால் பசங்களை படிக்க வைக்க முடியல. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். வீடும் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. எங்களால் இப்போது வாடகை தர முடியாது, காலி பண்ண. ஆனால் கொஞ்சம் பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் டீம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லட்சுமின்றவங்க தான் அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி இப்போதைக்கு எங்களை செஞ்சிட்ருக்காங்க. தற்போது வரை தன்னார்வலர்கள் நண்பர்கள் சிலர் கொடுக்கும் பண உதவிகள் மூலம் நாட்களை நகர்த்தி வரும் நாகம்மா தனது பிள்ளைகளின் படிப்புக்கு உதவி செய்ய வேண்டும் என முதலமைச்சரிடம் உருக்கத்துடன் கோரிக்கை வைக்கிறார். அவளுக்கு ஃபீஸ் கட்டவும் இப்போ என்னால் முடியல. பையன் இப்போ 12ஆவது முடிச்சிருக்கான். கம்மி மார்க் தான் இருக்கும். அவங்க அப்பாவில் அவன் கம்மி மார்க் எடுத்திருக்கான். அவனே காலேஜ் சேர்க்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து வெளியே தான் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவர் ஹாஸ்பிட்டல் நிலங்க கூட இப்போ இட்டுனா சொல்லியிருக்காங்க 15ஆம் தேதி. என்னால் இட்டுமா முடியாதனால அவளை வீட்டில் வச்சுருக்கேன். அரசாங்கம் எங்களுக்காக ஏதாச்சும் முயற்சி பண்ணி என் பசங்க படிக்க வைக்கணும், என் வீட்டுக்காரை சரி பண்ணி கொடுக்கணும். நான் முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறேன். இந்த குடும்பத்தின் சூழலை கருத்தில் கொண்டு அரசு உதவி செய்ய வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாகவும் உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் சாமிநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.